அறிஞர் அண்ணா அவர்கள் தம்முடைய காஞ்சி இதழிலே 25/12/1966 எழுதுகிற போது, செந்தமிழே வா என்று விருகம்பாக்க மாநாட்டிற்கு கழக தோழர்களை அழைத்து கடிதம் எழுதினார். அக்கடிதத்திலே தமிழகத்தின் நன்மணியாய், கழகத்தின் கண்மணியாய், அன்பு மணியாய் திகழ்ந்திடும் புரட்சி நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இத்தேர்தலிலே போட்டியிட போகிறார் என்ற செய்தியை கூறினார். அண்ணாவினுடைய முதல் வேட்பாளர் பட்டியல் புரட்சி நடிகர் அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் தாங்கி வெளியாகி பரபரப்பை உண்டாக்கியது. இது தேர்தல் காலம். அப்போது டிசம்பர் 26 முதல் ஜனவரி 1 வரை 4 நாட்கள் அறிஞர் அண்ணா தலைமையிலே விருகம்பாக்கம் மாநாட்டிலே முறைப்படி வேட்பாளர் பட்டியல் வெளியாயிற்று. ஜனவரி 12 வியாழன் மாலை 5 மணிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறார். அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு பரங்கி மலையிலே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது, புரட்சி தலைவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, ஒரு வயதான மூதாட்டி வருவதும் போவதுமாக மேடையை நோக்கி பார்த்து கொண்டே வந்து சென்று கொண்டிருந்தார். இது கூட்டத்தினுடைய கவனத்தை ஈர்த்தது. அங்கே இருந்த முக்கிய நிர்வாகிகள் அந்த பாட்டியை அழைத்து, ஏதாவது மனு கொடுக்க வேண்டுமா, புரட்சி தலைவரிடம் ஏதாவது நிதி உதவி வேண்டுமா என்று விசாரித்தார்கள். அந்த வயதான தாய் கிழவி சொன்னார், தனியாக நான் தலைவர் எம்ஜிஆரிடம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கூட்டம் முடிந்தது. புரட்சி தலைவரை அந்த தாய் பாட்டி சந்தித்தார். அப்போதுதான் அவர் சொன்னார், யாரை வேண்டுமானாலும் நம்பு, அந்த நம்பியாரை மட்டும் நம்பி விடாதே, கடைசி வரை அவரிடம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று கூறினார். உண்மையிலுமே அந்த தாய் கிழவியினுடைய யோசனையை ஏற்று உள்ளம் நெகிழ்ந்து போய் புன்முறுவலோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விடைபெற்று சென்றார். நன்றி, வணக்கம்.